என் பேர் சக்தி. நான் வந்து உந்திச்சுழி நாடகத்தில் அம்மா கேரக்டர் பண்ணுறேன். இந்த நாடகம் வந்து எப்படின்னா அப்போ ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்க பெண்களை வந்து ரொம்ப அடிமையாக வச்சிருக்க கதையும் இப்போ இருக்க ஐவிஎஃப் முறையை ஐயா அப்போவே எழுதியிருக்காங்க. இந்த நாடகத்தில் நான் வந்துட்டு அப்பா கேரக்டர் பண்ணியிருந்தேன். விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு அது எந்த அளவுக்கு போனாலும் அதை வந்துட்டு மனிதர்கள் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனோட விளைவுகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற அது வந்துட்டு இந்த நாடகத்து மூலமாக எனக்கு புரிஞ்சது. நான் வந்துட்டு எம்ஏ சோஷியாலஜி படிக்கிற மாணவன், சமூகவியல் துறை. சொசைட்டியில் வந்துட்டு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குது, பெண்கள் வழி தெரியாமல் வேற வழி இல்லாமல் ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வாழ வேண்டியதாக இருக்குது. அவங்களோட வழி என்ன அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கேன். அதை நான் கேரக்டரு உள்வாங்கி அதை நான் அதை ப்ளே பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை ஒரு மாதிரி ரொம்ப ரிலேட் பண்ணி ப்ளே பண்ண முடிஞ்சதுனால என்னோட சோஷியாலஜி என்னோட படிப்புக்கும் வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் உந்துச்சுழி பிள்ளையில் மற்றவன் கேரக்டர் பண்ணியிருந்தேன். இந்த மற்றவன் கேரக்டர் வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா, சமூகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோடது ஒரு கேரக்டரும் ஒரு இது குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அம்மானா எப்படி இருப்பாங்க, பையனா எப்படி இருப்பான், அப்பா வந்து ஒரு சில இடத்துல இருப்பாங்க, ஒரு சில இடத்துல வேற மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒருத்தங்களை பிடிக்கலன்ட்டு வேற இடத்துக்கு போயிட்டு திருப்பி அவங்களையே தேடி வர மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கும். நான் வந்து ஒருவன் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்கிரிப்டை நல்லா உணர்ந்து படிக்கும் போது தான் இது வந்து வெளியேந்து நம்ம மக்கள்கிட்ட வர மாதிரி இவங்க இந்த மாதிரி அப்படின்னு புரிய ஆரம்பிச்சுது. நான் உந்திச்சுழி நாடகத்தில் பையன் கேரக்டர் பண்ணியிருந்தேன். பத்மஸ்ரீ நான் முதுசுமை எழுதின நாடகம் இது வந்து 1980 எழுதின நாடகம். இப்போ அந்த நாடகத்தை நாங்கள் பண்ணும்போது இப்போ இருக்க சொசைட்டிக்கும் அப்போ இருக்க சொசைட்டி ரெண்டுமே அவர் வந்து ஃப்யூச்சருக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காரு. நான் இந்த நாடகத்தில் வந்து பெண் கதாபாத்திரம் பண்ணுறேன், மகள் கதாபாத்திரம். இப்போ இந்த மகள் கதாபாத்திரம் முச்சமை எப்படி எழுதியிருக்காருன்னா, ஒரு கண்ணகி திரௌபதி அது போல் கண்ணகியோட கதாபாத்திரம் அதில் எழுதியிருக்காரு. அப்போ இந்த கேரக்டர் நான் பண்ணும்போது ஒரு கண்ணகியாக ஃபீல் பண்ணி பண்ண முடிஞ்சிச்சு. இதில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து நம்ம அது பேசும்போதே அந்த ஃபீல் தரதுக்கான ஒரு இது கிடச்சிச்சு. உறவு முறைகளில் இருக்க முரண் வந்து அதாவது இப்போ இருக்க முரணை 40 வருடங்களுக்கு முன்னாவே முத்துசாமி எழுதியிருக்காரு. அதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன் அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா அது எந்த விதத்தில் ஆகுதுன்னு புரியல. இந்த பிளாக் பாக்ஸ் தியேட்டர், இந்த தியேட்டர் வந்து எங்கள் சப்ஜெக்டோட ரிலேட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஷேக்ஸ்பியர் ட்ராமா அதாட்டும் நிறைய ட்ராமாங்களும் இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு நான் சப்ஜெக்டில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்து இந்த நாடகமும் இருந்தது. இந்த நாடகம் நிறைய புரிதலை எனக்குள்ள உருவாக்கிச்சு. ஒரு பெண்ணாக பார்த்தா போதும், அது ஒரு பொருளாக பார்க்கறதுனால ஏற்படுற விளைவுகளாக இருந்தது இந்த ஒரு நாடகம். திரைப்படங்களில் கூட கொஞ்சம் டைமிங் வச்சு எடுப்பாங்க. ஆனால் அது கண்டினியூஸாக நம்ம எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரியாலிட்டியாக ரொம்பவுமே நல்லா இருந்தது. இங்கே வந்து நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கும் ஒரு மாதிரி நடிக்கணும்னு இதாக இருந்துச்சு. லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்மளும் இந்த மாதிரிலாம் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கூட வந்துச்சு. நீங்களும் வாங்க, மக்கள் எல்லாரும் வந்து இந்த ஈரோட நாடக கொட்டையை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நாடகமாக இருந்துச்சு. நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சாம்பே. நான் இந்த நாடகத்தில் குழந்தையா பண்ணியிருக்கேன்.